நம்ம 10 குற்றம் பார்த்துருப்போம். ஒரு நூலுக்கு வந்து எதெல்லாம் வந்து அமையக்கூடாதுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து ஒரு நூலுக்குள்ள எதெல்லாம் அமைஞ்சா அழகு தரும் அந்த நூலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 அழகுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 10 குற்றம், 10 அழகுகள். சரிங்களா? இப்போ வந்து சுருங்கச்சொல்லல் அப்படிங்கிறது. சுருங்கச்சொல்லல் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து சொற்களை தேவையில்லாமல் விரிக்காமல் சுருக்கி சொல்கிறது, அதுதான் சுருங்கச்சொல். விளங்க வைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் இருந்தாலும் சுருங்க சொன்னாலும் அதை எப்படி இருக்கணுங்க, சொல்ல வந்ததை நம்ம தெளிவுபட வந்து சொல்லி முடிச்சிடணும். அதுதான் வந்து விளங்க வைத்தல். அப்போ சுருங்க சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும். அப்படி சுருக்கமாக சொன்னாலே எப்படி இருக்கணுங்களாமா, அது சீக்கிரம் வந்து அவங்களுக்கு தெளிவுபட வந்து புரிய வச்சிடணும். அடுத்தது நவின்றோருக்கு இனிமை அப்படிங்கிறாங்க. கற்போருக்கு நவின்றோர்னால் யார், இந்த இடத்துல படிக்கிறவங்களுக்கு, அந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு இனிமையை தரக்கூடியதாக வந்து சொற்களை வந்து நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து 4 குற்றமற்ற சொற்களை சேர்த்தல் கூடாது. தேவையில்லாத சொற்களை வந்து பிழை இல்லாத சொற்களை எல்லாம் வந்து நம்ம பிழையாக இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் வந்து நம்ம சேர்த்தக்கூடாதுங்கிறாங்க. அடுத்தது ஓசையுடைமை. ஓசையுடைமைன்னா அப்போ நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் வந்து ஏற்ற சந்தை நயம் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை படிக்கும் போது வந்து ஒரு ரொம்ப இதாக படிக்கும் போது வந்து ஏற்ற சந்த நயமெல்லாம் வந்து புலப்பட இதெல்லாம் வந்து நம்ம வச்சு அந்த நூலை வந்து அமைக்கணுங்கிறாங்க. அதுதான் வந்து ஓசை உடைமை. ஆழமுடைத்து ஆதல். அப்போ படிக்க வந்து நம்மளுக்கு அந்த கருத்தை வந்து ஆழமுடைய சொற்களை வந்து நம்ம புரியக்கூடிய, ஆழம் தரக்கூடிய சொற்களை வந்து நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து முறையின் வைப்பு. முறையின் வைப்புனா இப்போ எழுத்து, சொல்லதிகாரம், பொருளதிகாரம், இயல், அதிகாரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த எழுத்ததிகாரத்தில் சொல்லதிகாரத்தில் சொன்னபடி வந்து நம்ம அது காரண காரியத்தோடு வந்து நம்ம அந்த நூலை வந்து அமைக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி இயல், அதிகாரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி வந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரத்தில் வந்து இப்படி தான் ஒரு நூலை வடிவமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, விதி இருக்கோ அதை பின்பற்றி நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முறையின் வைப்பு. உலகம் மலையாமை அப்படிங்கிறாங்க. அப்போ சான்றோர்கள் வந்து வழக்கத்தில் காலம் காலமாக பின்பற்றக்கூடிய விதிமுறைகளை வந்து மாற்றாமல் அதையவே வந்து நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றிட்டு இப்பவும் வரணும், அதை மாற்றக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க உலகம் மலையாமைங்கிறாங்க. விழுமியது பயத்தல். அப்போ அந்த விழுமியதுன்னு ஒரு மிகச்சிறந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த நூலில் வந்து சிறந்த பொருளை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. விலங்கு உதாரணத்து அப்படிங்கிறாங்க. அப்போ எடுத்துக்காட்டுலலாம் நம்ம ஒரு பொருளை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா எடுத்துக்காட்டுகளை வந்து சொல்லி பொருளை வந்து விளங்க வைக்கிறதும் நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த 10 தான் வந்து ஒரு நூலுக்கு வந்து இன்றையமையாததாக பொருந்தக்கூடிய ஒரு அழகுகளாக வந்து சொல்கிறாங்க. இது அமைஞ்சிச்சுன்னா அந்த நூல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.